13 வயசுல இருந்து கடல் தொழில் போறீங்க. இதுதான் என்ற தொழில். ஆமா. ஜோன்சன் அண்ணா வந்து யாழ்ப்பாணம் குருநார் மட்டுமல்ல, மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் எல்லா இடங்கள்லயும் குருநாருக்கு சொல்லுவாங்க எடுக்கக்கூடியவன். என்ன பேர் அண்ணா? ஜோன்சன். நம்ம தொழிலுக்கு நம்ம தான் ராசா போக வேண்டியது. மன்னார்ல ஓடுது. நானும் மன்னார். ஒரு நாளைக்கு கடலை கூட்டிப்பாங்க. நாங்க நான் எங்க இடத்துல நான் போட்டில் எங்கெல்லாம் கூட ஒரு பெரிய சந்தோஷமான நேரம் ஒதுக்கி எங்களுக்கு. இப்ப நாங்க நீங்க சிலிண்டர்ல அட்டை பிடிக்க வந்து ஆபத்தானது. இது வந்து நீங்க நம்ம நார்மலா போறீங்க. இது எங்க சொந்த மூச்சு. உறவுகளுக்கு வணக்கம். இப்போ வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் அரியாலையில் நடத்த நின்று கொண்டிருக்கோம். அண்ணா சந்திக்கிறேன் வந்து அதாவது வந்து அண்ணா வந்து நாங்கள் குளிக்க வந்த இடத்துல அண்ணா வந்து கடலில் அட்டை பிடிக்கிற போகிறீங்க. அட்டை பிடிக்க போய்க்கின்றீங்க. என்ன மாதிரி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அட்டை பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி என்னென்ன கொண்டு போகிறீங்க எங்களுக்கு சொல்லுங்க. கொஞ்சம் அட்டை பற்றி சப்பாது, கண்ணாடி, மற்றது அரைச்சால் அதுக்காக பிடிச்ச அட்டை போடுறது இதால் காலுக்கு போட்டு நீந்துறது. எவ்வளோ நேரம் நீங்கள் இப்போ கடலுக்கு போனீங்கன்னா இப்போ எத்தனை மணித்தியாலும் போயிட்டு எத்தனை மத்தியானம் 1:30 மத்தியானம் நின்றுட்டு வருவோம் கடல் வந்துட்டீங்க. மற்ற வந்து இப்போ சொல்லுவாங்க இந்த என்னது சிலிண்டரில் அட்டை பிடிக்கிற வந்து ஆபத்தானது. இது வந்து நீங்கள் நம்ம நார்மலாக போகிறீங்க. இது எங்களை சொந்த மூச்சு. இது சொந்தம். டேங்கில் போகிறோன்னா அது நாம் இப்போ 2 டேங்க் கொண்டு போனால் 1:30 மத்தியானம். அப்போ 1:30 மத்தியானம் பண்ணால் நாங்கள் 45 நிமிஷம் பண்ணால் 40 நிமிஷம் தான் பாவிக்கலாம். 40 நிமிஷம் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சிருப்போம் மேலே ஏறுறது கிளம்புறது. அது அப்படி மற்ற 2 டேங்க் கொண்டு போனால் உண்டை ஏறிட்டு திருப்பி அடுத்த போட்டு திருப்பிடுறாங்க. அது வந்து போட்டில் போய் தான் நீங்கள் அது போட்டில் இது சும்மா இப்போ நாம் சைக்கிளால் வந்து விட்டுட்டு இப்போ இறங்கி தொழிலை போய் இப்படியே பார்த்துட்டு போனால் எத்தனை மணிக்கு வருவீங்க நீங்கள்? இப்போ நான் இப்போ ஒரு 3:30 ஏறுவேன். ஏறிட்டு திருப்பி அப்படியே திருப்பி இருக்கா பார்ப்பேன். இப்போ நீங்கள் எத்தனை வயசுல வந்து உங்களுக்கு? 44. 13 வயசுல 13 வயசுல இருந்து கடல் தொழில் போறீங்க. இதுதான் என்ற தொழில். இதுதான் என்ற தொழில். வேற தொழில் எல்லா தொழிலும் தெரியும். இதுதான் என்ற சுயமான தொழில். கடலுக்கு பயமெல்லாம் இல்ல. நானே சொல்லுவாங்க இப்ப கடல் அட்டைக்கு போறேன்னா என்ன சொல்றது, ஒரு பயமா இருக்கும், ஒரு ஆபத்தான இது அப்படி இப்படி சொல்லுவாங்க. தனிங்க என்னோட போட்டிங் இல்லாம இருக்கு. 40 சிங்கின் இருக்கு, போட் இருக்கு. தனிங்க இந்த போட்லாம் போடுறேன். விட்டு குருநர்லாம் நான் இந்த இடம் இங்கே அங்கேருந்து சைக்கிளில் வந்து இங்கே தொலைச்சிடுறேன். வந்து போகிறோம். இப்போ போட்டால் வரேன்னா என்ன கொஞ்சம் இப்போ தச்சில் என்ன பிரச்சனை இல்லை. தச்சில் வந்து உழைப்பில்லாட்டி இது வந்தாச்சு சைக்கிள் உழைப்பில்லாடி வேறு சைக்கிள் பாடி எடுத்தா ஒரு 2000 3000 உழைச்சிட்டு போயிட்டு மட்டும். இப்போ நீங்கள் வந்து இப்போ தொழிலுக்கு போனேன்னா ஏதாவது பிரச்சனைகள் அப்படி அதெல்லாம் ஒட்டு பிரச்சனை அப்படி நாங்கள் இதே என்ன அப்படி நாங்கள் அதெல்லாம் யோசிச்சு வாரோம். நாங்கள் இப்போ தொழிலுக்கு வந்துட்டு வந்தாங்க. நம்ம தொழிலுக்கு நம்ம தான் ராஜா போக வேண்டியது. கொடுக்குறது அட்டைகள் என்ன மாதிரி? இப்போ அட்டை கொடுக்குறது இப்போ கொண்டு போனால் எடுக்காக்கள் இருக்காங்க. இப்போ 10 அட்டை கொண்டு போனேன்டா ஒன்று 500 ஓடுவான், ஒன்று 700 ஓடுவான், ஒன்று 300 ஓடுவான், ஒன்று 1000 ஓடுவான். அப்படி பலமாய் ஒரே சோட் இல்லை. யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் ஏற்றுமதி செய்கிறாங்களா? ஏற்றுமதி செய்யலாம் இருக்காங்க. ஆக்கள் எல்லாம் கன பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் மேலே இருந்து கீழே போவீங்களா இருந்தால் எவ்வளோ நேரம் மூச்சு அடைக்கி உள்ளே இருந்து கொண்டு? ஏன்னா எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன், உள்ளே போய் டக்குன்னு வரோம். இப்போ நாங்கள் அப்படி இருப்பீங்க நீங்கள். இப்போ நான் என்ன இப்போ இந்த இது பரப்பு தண்ணி இது வந்து நாங்கள் அவ்வளோ நேரம் வந்து பக்கன பார்க்கலாம். இது பக்கன ஓடி போய் பார்க்குற தண்ணி இல்லை. ஆழ்வம் பண்ண 3 ரூபா 4 ரூபான்னா கீழே டைம் சொல்லலாம். போய் வரேன் டைமும் சொல்லலாது. சில பேருக்கு எனக்கு மூச்சு கூட இருக்குது, உங்களுக்கு குறைய இருக்குது. அதுவும் சொல்லிடுறாரு. இப்போ எனக்கு சில வேலை சொல்லுவாங்க அவன் போனால் எடுத்துடலாம் வருவான். சில பேர் இந்த ராசியெல்லாம் இருக்கு அப்படி என்ன குருநாருக்கு சொல்லுவாங்க எடுக்கக்கூடியவன். என்ன பேர்? அண்ணா ஜோன்சன். அதாவது வந்து ஜோன்சன் அண்ணா வந்து எப்பயுமே அட்டை நிறைய வந்து எடுப்பான்னு சொல்லி என்ன சொல்றேன், குருநாருக்குள்ள எப்பயுமே பேசப்படுற அண்ணா வந்து அட்டை எடுக்கக்கூடிய ஆள் கதைப்பாங்க. இவன் போனா எங்கேயாவது எடுத்துருவாங்க. சில பேர் ராசி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்போ அட்டை வந்து நீங்க சாப்பிட்றாங்களா? நான் சாப்பிடுவேன். சுற்றி சாப்பிடுவேன். பண்ண இப்போ அவிக்கிற அட்டை இருக்குது. அவிக்கிறாள் இப்போ பொசன்னா நான் இப்போ காசு கொஞ்சம் என்னென்னா இப்போ அவர் அவிச்சு காய போட்டுருந்தா சின்ன தூள் மிச்சம் இந்த அளவு இருக்கு. எடுத்து அதை போடுவோம். கம்பியில் ஊட்டி சைக்கிள் கம்பியில் ஊற்றிட்டு சுடுவோம். அதை அவிக்கிற அட்டை அடுப்புக்கு சுட்டுட்டு அதை மண்ணை சுரண்டி கொட்டிட்டு தண்ணியில் வளைக்கிட்டு சாப்பிடுவோம். சைனாக்காரங்க கூட சாப்பிடுறேன். சைனா அவங்களுக்கு தான் எங்கள் இடத்துல இல்லை. எங்கள் இடத்துல அப்படி வேண்டி தின்னே மேலா. இது என்னத்துக்காக நீங்கள் போடுறது? இது காலையே போடுவோம். காலுக்கு என்னத்துக்காக போடுறது?
நீந்துறதுக்கு இலகுவா இருக்குமே. இப்போ ஒருங்காலோட நான் இப்போ பணிவில விட்டா இதுல இருந்து அந்த போட் மட்டும் போக மாட்டேன். இது போட்டோன்னா இங்க இருந்து அந்த அங்கால தீவுக்கு போயிட்டு திருப்பி வருவேன். அங்கால போயிட்டு இங்கே திருப்பி வருவேன். கண்ணாடி வந்து பாதுகாப்பு முகத்துக்கு அது என்ன கண் எரியாம கடல் கிளியரா தெரியும். இப்போ கொஞ்சம் குளிச்சதுக்கு கண்ணெல்லாம் எரிய வலிக்குது. இது போட்டால் எங்களுக்கு எரியாது. அந்த எங்களுக்கு இப்போ மூக்கும் மிளகா மூடுப்படும். மிளகா மூடுப்படும். மற்ற வாய் மூடுனா சரி ஆள் முடிச்சு. அப்போ சிலிண்டர்ல உங்களுக்கு ஆசை சிலிண்டர்னா நாங்கள் மன்னாரில் ஓடுவோம். நானும் மன்னார் மன்னாரில் டவுன்ல இல்லை நான் இது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறோம். ஒவ்வொரு இடம் தான் நான் டேங்கன்னா வந்து கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் அதாவது யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை எல்லா இடங்களையும் செய்வேன். என்ன வந்து இப்போ ஃபோன் நம்பர் வருவாங்க இந்த சீசன் மச்சான் டோப்பாடி விடுதுண்டா. அப்போ எல்லா இடமும் முள்ளத்து கடல் பக்கம் எல்லா இடமும். அப்ப என்னன்னு சொல்றது, அண்ணா வந்து ஜோன்சன் அண்ணா வந்து யாழ்ப்பாணம் குருநார் மட்டுமல்ல, மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் எல்லா இடங்கள்லயும் இந்த எல்லா இடமும் எல்லா என்ன தேவைக்கோ அதுக்கெல்லாம் போகலாம். தொழிலுக்கு போறேன். மற்ற இந்த போட்டுகள் எங்களோட பெரிய போட்டுகள் இருக்குது, அதுகள் தாண்டா வந்து கூப்பிடுவாங்க வீட்டை போட்டு எடுக்கிறதுக்குன்னா இப்போ அந்த போட்டை கண்டுபிடிச்சி தாங்கண்டா இப்போ நான் ஓடி போய் அது வந்து டேங்க் போடுறேன். நான் எந்த மூச்சிலேயே ஓடுறேன். கடல் நடு கடல் நான் இங்கே இருந்து சக்கரை எதிர்ந்தேன். சக்கரை சாயம் எந்த மூச்சில் ஓடி என்ன ஒரு பொடியம் வந்தவன் அவன் நான் போய் கீழே நின்று பார்க்குறான். அவனை ஒரு அளவாக மேலே தெரிகிறான். நான் ஓடி போய் பார்த்தேன். அதில் அண்டையை தட்டுப்படையில். அப்போ அதை விட்டுட்டு வந்து அடுத்த நாற்று இன்னொரு பொடிக்கு நான் கூட்டிகிட்டு போய் வந்து அந்த போட்டு கயிறு போட்டு கொடுத்து தான் வந்துடுறேன். அப்போ என்ன சொல்றது, மின்னல் அடிச்சு இப்போ போட்டு வந்து தாண்டன்னு அந்த போட்டுக்கு நான் தான் கயிறு போட்டு கொடுத்தேன். மீனவ தொழில ஒரு வீரன்னு சொல்லலாம். அப்படி என்ன பெருமையா சொல்லல, இந்த தொழிலெல்லாம் பெருமைப்படையில. அது சரிதான், எப்பவும் நான் செய்ததை சொல்லிடுறேன், செய்கிறதை சொல்லுவேன். உழைப்புக்குரிய எல்லா தொழிலுமே பெருமைக்குரிய தொழில். எனக்கு வந்து எல்லா தொழிலையும் முளைக்கலாம். ஆனால் எனக்கு இதுதான் இந்த தொழில். அது ஒவ்வொருவருக்கும் அது சரி. அங்கே இருந்து இப்போ இங்கே இருந்து குருநார் சும்மா அது விட இல்லை. அது சரி. அங்கே இருந்து சைக்கிளில் இருந்து அப்படியே 2000 உழைக்க போகணும். அது சரி, அது சரி. இதுனா என்ன சொல்றது, நம்ம வந்தாச்சு, நம்ம சைக்கிளில் வச்சாச்சு, நம்ம அதே எடுத்தாதே ஓட்டிங்க எல்லாம் இருக்குன்னு அவன் என்னன்னா அதுகளில் வந்து வருது எண்ணெய்ட அதுக்கு அடிக்க 2500 எண்ணெய் வேணும். பெட்ரோலோட 3000 வேணும். செலவு கூட. இது இப்போ இங்கே இருந்த 1 மில்லியன்னா எண்ணெய் காசு நட்டான். அது சரி. நமக்கு ரின்ஸுக்கும் இல்லை. அது சரி. இது 2000 போக வைக்க அப்படியே. சரி சரி. இப்போ நீங்கள் வந்து சொல்லி வர்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். சந்தோஷமான நேரம் நேரம் ஒதுக்கி எங்களுக்கு சந்தோஷம். இப்போ நாங்கள் நீங்கள் இது செய்யறதை நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். சரிங்க, நன்றி. ஒரு நாளைக்கு கடலை கூட்டிப்பாங்க நாங்கள். நான் எங்கள் இடத்துல நான் போட்டில் எங்கெல்லாம் கூட ஒரு அது பெரிய. சரி சரி சரி. நீங்கள் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். சரி 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 சரி. கண்டிப்பாக சந்திப்பாமா இன்னொரு நாளைக்கு. பாய் பாயா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ணா வந்து இப்போ காலைல சப்பாத்தை கொழுவி முகத்துக்கு கண்ணாடியெல்லாம் கொழுவி கொண்டு இப்போ கிடக்குறது அட்டை வந்து பிடிக்கிறக்காக போய் கொண்டு இருக்காரு. இந்த பாருங்கள், நான் ஜூம் பண்ணி தான் எடுத்து கொண்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னால் கணக்கு ஒரு போயிடலாது. அதனால் வந்து இந்த பாருங்கள் போய் கொண்டு இருக்கிறார். தெரியுதா? குறிப்பாக வந்து நம்ம சாதாரணமாக ஒரு தண்ணிக்குள்ளே வந்து மூச்சடக்கி வந்து நேரம் ஒரு நிமிஷம் கூட இருந்து கேளாது. ஆனால் அவங்க வந்து கடல் தொழில் செய்கிறவங்க வந்து அதுக்கு வந்து பழக்கப்பட்டவங்க. அதால் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் சில பேர் வந்து சிலிண்டர் முறையில் வந்து கடலுக்குள்ளே போய் அட்டைகளோ வேறு இதுகள் போட்டிக்கிறந்தாலும் செய்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து சிலிண்டர் எதுவுமே இல்லாமல் இவங்க வந்து இந்த கடல் தொழிலில் மேற்கொண்டிருக்கிறாங்க. மிகவும் ஒரு கஷ்டமான தொழில் ஏன்னு சொல்லி சொன்னால் உயிரை ஒரு தொடர்ந்து அடுத்த காணொளியில் சந்திப்போம். பார்த்தீங்கன்னா நன்றி உறவுகளே. இந்த பாருங்க, அந்த அண்ணா அந்த எடுத்துக்கிட்ட போயிருக்கா, தெரியுதா? இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்லி சொன்னால் கடல் தொழில்னு சொல்லும்போதே ஒரு ஒரு ஆபத்தான நிலைமை காணப்படுது. என்ன சொல்லி சொன்னால் இவ்வளவு சுற்றி வர எல்லாமே தண்ணியில் எதுவுமே ஏற்படலாம். இந்த பாருங்க, இந்த தெரியுதா? சூமணி காட்டுற பாருங்க.
இந்த போய்கிட்டு அந்த அண்ணா தான் எடுத்துக்கிட்டு போய்கிட்டேன் கிட்டத்தட்ட இங்கேருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் போயிட்டார் சோமணி காட்டி கொண்டு